இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க எல்லாரும். அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நாளிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் ஆசீரையும் அன்னை வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். சீராக்கு ஞானம் 42ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை. இப்பொழுது ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன். நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாயின. ஒரு முறை கூட வாசிப்போம். இப்போது ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன். நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாயின. அதாவது இறைவார்த்தை வழியாகத்தான் கடவுள் செயல்படுகின்றார். வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது, அதை உளமாற நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நம்மிலே இறைவார்த்தை வழியாக கடவுள் செயல்படுவார் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது கடவுளுடைய செயல்பாடுகள் இறைவார்த்தையை கேட்க கேட்க, இறைவார்த்தை உரக்க சொல்ல அறிக்கையிட, இறைவார்த்தை வாசிக்க வாசிக்க நம்மிலே நடைபெறும் என்பதுதான் உண்மை. அதனால தான் பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் வீழ்ச்சிகள், நிறைய கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து சத்தமாக வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். எடுத்து வாசியுங்கள். ஆகாய் 2:7. வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அதாவது நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்ற பொழுது அதை நாம சென்று யாரிடத்திலும் கேட்கவும் முடியாது அல்லது பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக வாசிக்கின்ற பொழுது, சத்தமாக திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது, வார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மிலே செயல்படுவார். அதாவது வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். அதாவது தானாக நமக்கு வரவேண்டியதை கடவுள் நம்முடைய மடியிலே கொண்டு போடுவார் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு தருகின்ற உறுதிப்பாடாக இருக்கிறது. எனவேதான் கடன் சுமையில் இருக்கின்ற பொழுது, வறுமையில் வாடுகின்ற பொழுது, ஏழ்மையில் இருக்கின்ற பொழுது, வீழ்ச்சியில் வருகின்ற இவை அனைத்திலும் இறைவார்த்தையை சத்தமாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்காமல் விவிலியத்தை எடுத்து கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய இல்லங்களிலிருந்து திரும்ப திரும்ப வாசிக்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தை வழியாக கடவுள் நம்மிலே செயல்படுவார். இது உண்மை. சீராக்கு ஞானம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 இறைவார்த்தைகள் இன்னும் தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறது. சிலர் மிகவும் கடுமையாய் உழைக்கின்றனர். அதாவது நிறைய பேர் புலம்புறது என்னது? எவ்வளவோ உழைக்கிறோம் இல்லையா? எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அல்லது எங்கள் வீட்டுக்காரர் உழைக்கிறாரு, பணம் வருது, ஆனால் 10 ரூபா வந்தால் 15 ரூபா செலவாகுது. சரிதானே? சிலர் கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள், ஆனால் வீட்டில் அல்லது குடும்பத்தில் வருமானம் நிற்கவில்லை. வாசிங்க. சிலர் மிகவும் கடுமையாய் உழைக்கின்றனர், போராடுகின்றனர், விரைந்து செயல், அதாவது பறக்க பறக்க ஓடிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. கோயிலுக்கு வரல, அது கொஞ்சம் வேலை. இங்கே வீட்டில் ப்ரேயர், அதெல்லாம் கொஞ்சம் பிஸி. நாங்கள் பறக்க பறக்க என்ன செய்யறாங்க? ஓடிட்டே இருக்கிறாங்க. போராடுகின்றார்கள், விரைந்து செயல்புரிகின்றார்கள், எனினும் பின்தங்கியே இருக்கின்றனர். அடுத்து மேலும் சிலர் மந்தமானவர்கள். இந்த மந்தமானவர்கள் அப்படின்னா, வீடு கட்டினா 6 மாசம் கட்டி முடிக்க வேண்டிய வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆகுது.
வேலை தேடினா வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா அதுக்குரிய படிப்பிற்கேற்ற வேலைக்குரிய சம்பளம் கிடைக்கல. சிலர் மந்தமானவர்கள். பிறர் உதவியால் வாழ்பவர்கள். இன்னும் ஒரு சிலர் பிற உதவியால் வாழ்பவர்கள். அதாவது சில நேரத்தில் நம்முடைய கையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் மற்றவங்கள்ட்ட கேட்கறது நமக்கு கூச்சமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், அல்லது அவங்க வச்சுட்டு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்மளும் நிறைய நேரம் அப்படிதான் சொல்லியிருக்கிறோம், அது வேற கதை, சரிதானே? ஆனால் சில நேரத்தில் மற்றவர்கள் அவர்களிடத்துல போய் கேட்டு அவர்கள் நம்ம அவமானப்படுத்தி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு வேதனையில் நம்ம என்ன செய்வோம், கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஒருவேளை கடவுள் அந்த நேரத்தில் நான் அவரிடத்திலே கேட்டு அவமானப்பட வேண்டும் என்று நினைத்தால் நான் என்ன செய்யணும், போய் கேட்க வேண்டியது, அவமானப்பட வேண்டியது. நம்மையே நாம் நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, சரியா? அப்போ பிறர் உதவியால் வாழ்வதற்கு கடவுள் விரும்பினால் நம்ம என்ன செய்யணும், பிறர் உதவியில தான். அதனால தானே சில அப்பா அம்மா பார்த்துருப்பீங்க, அவங்க நல்ல காலத்தில் ரொம்ப செழிப்பாக நல்லா இருந்திருப்பாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு திருமணம் எல்லாம் முடித்து இவங்களுக்கு வயசானப்போ பிள்ளைகளை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, 10 ரூபாவுக்கும் அவங்கள தான் கேட்க வேண்டியிருக்குது. சுதந்திரம், அதாவது சொல்லுவாங்க, அப்பாவினுடைய பணத்தை மகன் சுதந்திரமாக செலவழிப்பது போல வயசான பிறகு மகனுடைய பணத்தை அப்பாவிற்கு சுதந்திரமாக செலவழிப்பதற்கு உரிமை கிடையாது, வாய்ப்பும் அல்லதான். சில நேரத்தில் நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மையே நாம் மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டும், தாழ்மையாக இருக்கணும், கேட்க வேண்டியதில்லை. சில இடத்துல கேட்டு வாங்கி நம்ம சாப்பிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான், சரியா? அதை விட்டுட்டு நான் அப்படி இருந்தேன், நீங்கள் என்ன பார்க்கல, இன்னும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், வேதனையை தான் கூட்டுறோம், சரிதானே? வேதனையைத்தான் கூட்டுறோம். இப்போ கொஞ்சம் வயசாக நமக்கு என்ன தேவை, நமக்கு உணவு தேவை இல்லையா, வயிறுக்கு கண்டிப்பாக உணவு தேவை, உடை தேவை இல்லையா, நல்ல துணிமணி தேவை, மருத்துவ செலவு தேவை இல்லையா, நோய்வாய்ப்படும் போது மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவ செலவு தேவை. அப்போ இது நம்ம கிடைச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா அப்படி இருந்த நீ உனக்கு அதெல்லாம் தந்த நீ என்ன, அது சில பிள்ளைகளுக்கு தலையில் என்ன செய்யாது, ஏறாது, அது வரும் புலம்பலோடு போய்விடும். எனவே நம்மளையே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய விலையை நம்ம களையக்கூடாது, சரிதானே? அவன் எப்போ பார்த்தாலும் என்ன கொடுத்தாலும் புலம்பிட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய மருமக்கள் இருக்கிறாங்களா? எப்படி பார்த்தாலும் எப்படி கொடுத்தாலும் அது புலம்பிட்டு தான் இருக்குது, நாங்கள் பார்க்கல அப்படின்னு. ஸோ பிறர் உதவியில் வாழ்வதற்கு கடவுள் விரும்பினால் தாழ்மையோடு நாம் என்ன செய்வோம், வாழ்வோம். அதில் வரக்கூடிய அவமானம் அது ஒன்றும் பெரிதல்ல. எனவேதான் சிலர் பிறர் உதவியில் வாழ்பவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள், வறுமையில் உழல்பவர்கள், ஆண்டவர் அவர்களை நான் சொன்னேன் இல்லையா, பொறுமைன்னு சொன்னேன் இல்லையா. ஏன் சொன்னேன் தெரியுமா, யார் நம்மை பார்க்காவிட்டாலும் நம்மை கடைக்கண் பார்ப்பதற்கு நமக்கு ஒருவர் இருக்கின்றார், அவரை நினைச்சு என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். எனவேதான் வேறு சிலர் மந்தமானவர்கள், பிறர் உதவியில் வாழ்பவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள், வறுமையில் உழல்பவர்கள், ஆண்டவர் அவர்களை கடைக்கண் நோக்குகின்றார், தாழ்நிலை நின்று அவர்களை. இது ஒரு வாக்குறுதி, இது ஒரு கடவுளுடைய வாக்குறுதி. எனவேதான் நம்மை கடைக்கண் பார்க்கக்கூடிய, நம்முடைய துயரத்தில் நமக்கு துணை நிற்கக்கூடிய, நம்முடைய தனிமையில் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, இல்லாமையில் இயலாமையில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய, நமக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு கடவுள் நம்மை கடைக்கண் பார்க்கின்றார். அவர் நாம் எந்த தாழ்நிலையில் இருந்தாலும் நம்மை கைதூக்கி விடுவதற்கு வல்லவர். அடுத்து அவர்களை தலை நிமிர செய்கின்றார். அதனால தான் சொன்னேன் இல்லையா, ஒருவேளை மற்றவங்கள்ட்ட இருந்து கை நீட்டி நாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த வழி வந்தால் கூட பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பட்ட அவமானத்திற்கு நம்மை மேன்மைப்படுத்துகின்ற கடவுள் நமக்கு இருக்கின்றார். நாம் ஒருவேளை அவமானத்தால் தலை குனிந்தாலும், வெட்கத்தால் தலை குனிந்தாலும் நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். அதனால தானே சொல்கிறோம், என்ன பேச்சு பேசுகிறா இல்லையா, ஒருபடி சோறு தந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறா சொல்கிறாங்க இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேதனைப்படுறோம் இல்லையா. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பொறுத்து கொள்ள வேண்டும். மாறி சண்டை போட்டா நாம் கேட்ட வார்த்தைக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. கடவுள் நம்மளே செயல்படுவதற்கு நாம் பொறுமையாக இருந்தால் அவர் நம்மை தலை நிமிர செய்வார்.
அவர்களே பார்க்கக்கூடிய அளவிற்கு, அவர்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு. எப்படி அடுத்து வாசிங்க? அவர்களை காணும் பலர் நேற்றுக்கு என்னட்ட வாங்கி சாப்பிட்டவை இன்னைக்கு எவ்வளவு பாரு, மற்றவங்க வியப்பில் ஆள்றாங்க, பார்க்கறாங்களா? எனவேதான் தலை நிமிர செய்கின்றார். அவர்களை காணும் பலர் வியப்பில் ஆழ்கின்றார்கள். நன்மை தீமை, வாழ்வு சாவு, வறுமை வளமை ஆகிய அனைத்தும் என்ன பாருங்க எல்லாரும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒருவேளை கடவுள் நம்ம மற்றவங்களிருந்து கை நீட்டி வாங்கி சாப்பிடவோ அல்லது கை நீட்டி உதவி பெற்றுக்கொள்வதற்கோ நினைத்தால் அப்படின்னு நான் சொன்னப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தது, அப்படி தானே? அது அப்படி கடவுள் நினைப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? நன்மை தீமை, வாழ்வு சாவு, வறுமை வளமை அனைத்தும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த வார்த்தையை. நன்மை தீமை, சத்தமா, நன்மை தீமை, வாழ்வு சாவு, வறுமை வளமை ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. சரிதானே? அப்போ ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்றால் அவர் தானே சொல்றார். இணைச்சட்டம் 32, 39 இன்னும் அழகாக நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லப்படுகிறது. ஆமா, இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே. நான் சொல்லல, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கைகளில் இருந்து ஒன்னொன்னா வாசிங்க. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கையிலிருந்து உன்னை விடுவிப்பவர் எவரும் இரார். ஆக உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னை எல்லா நிலை, உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும், சரியா, உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும், நோயாக இருந்தாலும் சரி, கடன் சுமையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள். ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை இப்படியே விடமாட்டேன். எந்த நிலையிலும் நான் உன்னை தலை நிமிர செய்வேன். இது வாக்குறு. சரிதானே? அதனாலதான் நோய் வந்தால் அது ஆண்டவரிடமிருந்தே வருகிறது, நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்போ நோய் தந்த கடவுளுக்கு அதை குணமாக்க தெரியாதா? அதனாலதான் திரும்பவும் நம்ம எங்க வரோம்? எனக்கு நோய் மாறல, நிறைய வருஷமா நான் கஷ்டப்படுறேன். இப்போ கடன் சுமை சில வேளை மனிதனுடைய தவறுனால வரும், அப்படிதானே? ஆடம்பர வாழ்க்கையினால கடன் வாங்கி வேதனைப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப சொல்ல முடியுமா இது கடவுளிடமிருந்து தான் வருது அப்படின்னு? கடவுள் தான் கடன் சுமை தந்தாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது, அப்படிதானே? ஆனாலும் கடவுளுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை, கடவுள் மனிதனுடைய சுதந்திரத்தை எப்போதும் மதிக்கக்கூடியவர், நூல் விட்டுட்டே இருப்பார். ஏன்னா மனிதனுடைய சுதந்திரத்தை கடவுள் எப்போதும் மதிக்கக்கூடிய கடவுள், கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். அதனாலதான் மனித தரவர்கள் பலவீனங்களினால் மனிதன் வீழ்ச்சி அடைந்தாலும் திரும்ப திரும்ப என்ன செய்கிறார்? தேடி வருகின்றார். நீ அறிவு தெளிவு பெற்றவராய். லூக்கா நற்செய்தியிலே 15 தானே பார்க்கிறோம். காணாமற் போன மகனுக்கு எப்போ ஞானம் வந்து? அந்த பன்றி சாப்பிடக்கூடிய தவிட்டை சாப்பிடும் போதுதான் அறிவு தெளிவு வந்தது. அதுவரையிலும் அவன் போக்கிலே, அவனுடைய போக்கிலே, சரிதானே? அதாவது அவன் சுதந்திரமாக சொத்தை வாங்குகிறான், பணத்தை பணமாக மாற்றுகின்றான், செலவழிக்கின்றான், யாரும் அவனை கேட்கறதுக்கு இல்லை. ஆனால் அறிவு தெளிவு, லூக்கா 15:15, அறிவு தெளிவு பெற்ற பிறகு அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவ வீட்டில் எல்லாரும் நல்லா சாப்பிடும்போது நான் என்ன செய்யறேன்? தன் நிலையை அவன் உணர்கின்றான். எனவேதான் கடன் சுமையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வேதனைப்பட்டாலும் அதை மாற்றுவதற்கு நமக்கு கடவுள் உதவி செய்கின்றார். அப்போ நோய் தந்த கடவுளுக்கு சுகம் தரவும் தெரியும், அவமானம் தந்த ஆண்டவருக்கு நம்மை மேன்மைப்படுத்தவும் தெரியும், தலைகுனிய வைத்த ஆண்டவருக்கு நம்மை தலை நிமிரவும் செய்ய முடியும், வறுமை தந்த ஆண்டவருக்கு நம்மை வளப்படுத்தவும் முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப எல்லாம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. இதை முதல்ல நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். அதனாலதான் அங்கங்கேயே ஓட வேண்டிய தேவையே கிடையாது. சரிதானே? இப்ப கடவுளிடமிருந்தா எல்லாம் வருதுன்னா நாம் வேற ஆட்கள் தேடி போக வேண்டியிருக்கா? இல்லை, நாம் அவரையே பார்த்து கொண்டிருந்தால் போல். அதனாலதான் எனக்கு நோய் நீங்கவே இல்லை,
நான் எவ்வளவு நாட்களாக ஜெபம் செய்துட்டு இருக்கிறேன், அல்லது எவ்வளவோ திருப்பலிகளை பங்கெடுக்கிறேன், என்னுடைய நோய் நீங்கவில்லை, என்னுடைய கடன் சுமை தீரவில்லை, வாழ்க்கையில் வேதனை குறையவில்லை, ஆனால் நான் இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இல்லை இன்னைக்கு நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா திரும்ப நம்ம எங்கே வருவோம்? ஏற்கனவே நம்பிக்கையில் நம்ம பார்த்தோம். தானியேல் 3:16-17. அதாவது தானியேல் 3:16-17 நெபுகத்நேசர் அரசனுடைய அந்த சிலையை வழிபடுவதற்கு 3 இளைஞர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அரசனே, எங்கள் கடவுளை தவிர நாங்கள் வேறு யாரையும் வழிபட மாட்டோம். எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளன் என்றும் உம் கையினின்று மீட்பதற்கு வல்லவர். அப்படியே அடுத்த இது நான் இதான் சொல்ல வந்தேன். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளன் என்றும் எங்களை மீட்பதற்கு வல்லவர். இது நம்ம சொல்றோம். அடுத்த வார்த்தை, உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் கேக்குதா? அதாவது உம்முடைய கையினின்றும் தீச்சூளனின்றும் அவர் விடுவிப்பார். என்னுடைய நோய் நீங்கும், என்னுடைய கடன் சுமை மாறும், என்னுடைய பிரச்சனைகள் தீரும், எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும் என்று நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். நான் நம்புகிறேன். அடுத்த வார்த்தை என்னது? அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் ஒருவேளை இப்ப இந்த நோய் தீர்றது அவருக்கு விருப்பமில்லை என்றாலும், இப்போ இந்த கடன் சுமை தீருவது அவருக்கு விருப்பமில்லை என்றாலும், இப்போ இந்த பிரச்சனை தீருவது அவருக்கு விருப்பமில்லை என்றாலும், அரசனே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். இந்த பிரச்சனை தீரும் என்று எங்களுக்கு தெரியும், எனவே நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம். அவரிடத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? அவரையே உற்று நோக்குவோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், இப்போது எங்களுடைய நோய்கள் தீருவது உமக்கு விருப்பம் இல்லை என்றால் உம்முடைய சிலுவை பாடுகளோடு என்னுடைய வேதனையை நான் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அவமானத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதனாலதான் ஆண்டவரே, என்னை பற்றி மோசமா பேசிட்டாங்க, என்னை பற்றி தப்பா சொல்றாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம சொல்லும்போது அவர் நம்மகிட்ட கேட்பாரு, முள்முடி வச்சாங்களா? முள்முடி வச்சாங்களா தலையில? இல்ல. பரவாயில்லையே. ஆணி அடிச்சாங்களா? அடிச்சாங்களா? சிலுவையில் அரைஞ்சாங்களா? இல்லையே. இதெல்லாம் நானும் எனக்கு வந்திருக்கு, சாரம் இல்லை, நான் கூட இருக்கிறேன், சமாதானமா போ. ஏன்னா இன்னும் பாக்கி இருக்குது. என்ன இருக்குது? முள்முடி இருக்குது, ஆணி இருக்குது, சிலுவை இருக்குது. நான் அங்கதான் நிக்கிறேன், நீ என்னை விட எங்க நிக்கிற? கீழே தான் நிக்கிற. அதனால என்ன பொறுத்துக்கொள். அதனாலதான் ஜெர்மனியில ஹென்றி சூசோ அப்படின்னு ஒரு புனிதர், ஜெர்மனிய மக்களுடைய மிகுந்த அன்பிற்குரிய ஒரு புனிதர். அவர் ஃபாதர் இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்வு. அதாவது சில நேரத்தில் நம்ம கையேறு நிலையில் நிற்போம். கையேறு நிலைன்னு உங்களுக்கு புரியுதா? நமக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு யாரும் உதவ முடியாது, நம்ம குடும்பக்காரரும் உதவ முடியாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் உதவ முடியாத கையேறு நிலை. சில நேரத்தில் நம்ம அப்படி நிற்போம். அப்போ அன்னைக்கு நிறைய மக்கள் அவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு பெண் ஒரு கையிலே ஒரு குழந்தையோடு வந்தாள். கூட்டத்தை பார்த்து இந்த குழந்தை அவருக்கு மடியில போட்டுட்டு சொன்னா, உன் பாவத்தின் பலன் உன்னோடு இருக்கட்டும். யார்கிட்ட? ஃபாதர்கிட்ட. ஆட்கள் அவ்வளோ கூடி இருக்கிறாங்க. அவர் போதனை செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அவரை அன்பு செய்கின்றார்கள், அவரை மதிக்கின்றார்கள், அவர் இறை ஊழியர் என்று நம்புகின்றார்கள். எனவே நம்பிக்கையோடு அவரிடத்துல வசனம் கேட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பெண் உள்ள ஒரு குழந்தையை தூக்கி அவருக்கு மடியில போட்டு, உன் பாவத்தின் பலன் உன்னோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரசரன் ஓடி போயிடுச்சு. அவரு பார்க்கிறாரு. ஒரு நிமிடத்தில் அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ நம்ம ஆட்களை தெரியும் இல்லையா? நீங்கள் வழக்கமாக என்ன சொல்லுவோம்? குழந்தை. அந்த பெண் யாருன்னா அந்த நகரத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண். எனவே பலருக்கு அவளை தெரியும். அவ இல்லையா? இவருக்கும் ஃபாதருக்கு என்ன கனெக்ஷன், இவளுக்கும் ஃபாதருக்கும் என்ன கனெக்ஷன்? அவள் கீழே சொன்னா, எனக்கு அப்படியே ஒரு டவுட் இருந்து அவன் அந்த வழியில் தான் அடிக்கடி வந்துட்டு போறா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே இந்த ஆளைய நம்ம இவ்வளவு நாள் புனிதர்னு நினைச்சோம், ஒரு நிமிடத்துல எல்லாம் மாறிச்சா?
அவ்வளவு தூரத்துல இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்த மக்கள் எப்படி பேசுறாங்க? சும்மா நெருப்பு இல்லாம புகையுமா? கண்டிப்பா ஏதாவது இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு. மாறி மாறி அவரை பழி சொல்லிட்டு கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு. அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் போன பிறகு இந்த குழந்தையை தூக்கிட்டு அவர் அந்த இருந்த மடத்தினுடைய சிற்றாலயத்தில் போறாரு. சிற்றாலயத்தில் போகும்போது சிலுவையை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, நான் என்ன செய்ய? நம்ம கேட்கணும், ஓடக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, நமக்குள்ளே முடங்கி போகக்கூடாது. உடனே கதவை அடைச்சிட்டு நான் வெளியே வரமாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. போய் கேட்கணும். என்ன அவரும் கேட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய? அந்த ஒரு பெருமூச்சு வரும் தெரியுமா? அதாவது எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு யாருன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லை, என்னோடு இருந்த மக்களும் போயிட்டாங்க, நான் தனியாக நிற்கிறேன். இனி இது நாளைக்கு ஊர்ல எல்லாம் பரவும், என்னை பற்றி கேவலமாக சொல்லுவாங்க, மடத்திலிருந்து என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தண்டனை எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் இதில் எதுவுமே பங்கு இல்லையே எனக்கு அப்படின்னு கேட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு பெருமூச்சு விட்டு கேட்டார். ஒரே ஒரு கேள்வி அந்த குழந்தை கையில் வச்சுட்டு என்ன கேட்டாரு, நான் என்ன செய்ய? அப்போ இவருக்கு மனசில் வருது, நீ எடுத்து வாசி எசாயா 53:7. எசாயா 53:7. அவர் ஒடுக்கப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. என்ன பாருங்க, எல்லாரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எவ்வளவு நம்மளை நியாயப்படுத்துறதுக்கு எங்கெல்லாம் ஓடுறோம். அக்கா கேட்டீங்களா, அண்ணி கேட்டீங்களா, மைனி கேட்டீங்களா, அக்கா கேட்டி திரும்ப திரும்ப ஓடுறோமா? யாரோ ஒரு ஆள் ஒரு சின்ன வார்த்தை சொன்னதற்காக நாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர்கிட்ட நம்ம உதவிக்கு ஓடுறோம் இல்லையா? நம்ம நியாயப்படுத்துவதற்காக. இங்க எப்படி? அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும். கேட்டதா? இயேசு கேட்டாரு, நான் என்ன செய்தேன்னு உனக்கு தெரியுதா? நான் என்ன செய்தேன்? வாயே துரைக்கல், நீயும் அப்படியே பொறுத்துக்கொள் போன்னு சொல்லி விட்டுட்டாரு. அன்புமிக்கவர்களே, அதன் பிறகு அவரை சந்திப்பதற்கு யாருமே வரவில்லை, சந்திக்கிறதுக்கு யாரும் வரல. மடத்திலிருந்து அவர் வெளியே போறதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த குழந்தை அந்த மடத்திலே வளர்ந்தது. கொஞ்சம் வருஷம் தாண்டின அப்புறம் ஒரு வயதான பெண் கையில் குச்சியோட அந்த ஃபாதரை பார்க்குறா. பார்த்தவள் சொன்னாள், என்னை மன்னிச்சிருங்க, தவறான வழியில் ஒரு குழந்தை பிறந்தது, எனக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும்னு தெரியல. அப்போதான் நான் என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட இருந்தேன்னா குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தையை போட்டுட்டு போனேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அந்த பெண் அந்த காலில் விழுந்த அந்த அருள் பணியாளருடைய காலில் விழுந்து மன்னிப்போய் கேட்டுக்கொண்டதாகவும், இன்று அவர் ஜெர்மனியிலே, அவருடைய பேர் ஹென்றி சூசோ, ஜெர்மனியிலே புனிதராக அறியப்படுகின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். என்ன செய்தார் அவர்? அமைதியா இருந்தார். ஆனா நமக்கு வருத்தமா இருக்கும் பாருங்க, அவருடைய நல்ல வாழ்க்கையெல்லாம் அமைதியா போயிடுச்சு, அப்படிதானே? ஆனாலும் அவர் என்ன செய்தார்? பொறுமையாக இருந்தார். கடவுள் அதற்குரிய பலனை கொடுத்தார். கஷ்டம்தான், நம் மனிதர்கள் பலவீனமுடையவர்கள், ஆனால் நாம் கடவுளை நம்புகின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரி காட்டி இருக்கின்றார். எனவேதான் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, துயரம் வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளையே பார்க்க வேண்டும். நான் ஆண்டவரை பார்க்கின்றேன், அவர் என்னை பார்க்கின்றார். சீராக்கின் ஞானம் 11:17 வாசியுங்கள். சீராக்கின் ஞானம் 11:17. இறைப்பற்றுள்ளோரிடம் ஆண்டவரின் கொடைகள் நிலைத்து நிற்கும், அவரது பரிவு என்றும் வெற்றியை கொணரும். இப்ப இறைப்பற்றுள்ளோரிடம் ஆண்டவரின் கொடைகள் நிலைத்து நிற்கும். அப்ப நமக்கு இறைப்பற்றுனா என்ன நம் இன்னும் பார்ப்போம். அவரது பரிவு என்றும் வெற்றியை கொணரும். நீதிமொழிகள் 16:20. போதனைக்கு செவிகொடு. 16:20. நீதிமொழிகள் 16:20. போதனைக்கு செவி கொடுப்பவர்
வாழ்வடைவார். ஆண்டவரை நம்புகிறவர் ஆண்டவரை நம்புகிறவர் நற்பேறு பெற்றவன். நற்பேறு பெற்றவர். ரோமையர் 9:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய காணா பாடமா மனப்பாடமா படிக்க வேண்டிய ஒரு வசனம். ரோமையர் 9:16 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? நம்ம திருப்பி வாசிப்போம். வாசிட்டு எல்லாம் சத்தமா சொல்லுவோம். வாசிங்க. மனிதர். ரோமையர் 9:16. ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆகவில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. இது நமக்கு புரியணும். பறக்க ஓடனா மட்டும் போதாது, கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுக்குரியவராக நாம் மாற வேண்டும். சத்தமா சொல்லுவோமா? வாசிங்க. ஆகவே சத்தமா, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு உகந்தவராக மாறுவது என்பது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, கடவுள் சொல்வதை செய்வது. பழைய ஏற்பாட்டில். சரியா? புதிய ஏற்பாட்டில் கடவுளுக்கு உகந்தவராகுவது எப்படி என்றால், அல்லது கடவுளை நாம் மகிழ்விப்பது எப்படி என்றால், நம்முடைய செயல்பாடுகள் வழியாக அல்ல, நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை வழியாக. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார். நான் சொன்னேன், நம்ம இவ்வளவு பார்த்தது இந்த ஒரு வரியில் அடங்குது. அவரை தேடி செல்வோருக்கு அவர் தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். அப்ப என குடும்பம் முன்னேற்றத்தை காண வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக மாற வேண்டும், என் மக்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை மாற வேண்டும், அல்லது பல இடங்களில் பணிபுரியக்கூடிய என்னுடைய குடும்ப உறுப்பினருடைய தொழில் வளம் பெருக வேண்டும், கப்பலில் பணி செய்யக்கூடியவர்கள், போட்டிலே பணி செய்யக்கூடியவர்கள் என்று பல நிலைகளிலே அவர்களுடைய தொழில்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் கடவுளை அணுகி வர வேண்டும். கடவுளை அணுகி வந்து அவரை தேடுவோர் அவரால் வாழ்வடைவர். ஏனென்றால் நாம் அவர் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை நமக்கு அதற்குரிய பலனை பெற்றுத்தரும். அதனால தானே யோவான் 6:28 இறை வார்த்தையிலே கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவது எப்படி என்று சொல்லப்படுகிறது. யோவான் 6:28. அவர் அவர்களை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்புடையவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, நல்லா பாருங்க, இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்குரிய செயல். அப்போ கடவுள் அனுப்பியது யாரை? இயேசு கிறிஸ்துவை. அப்ப இயேசுவை நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய ஒருவராக என்ன செய்ய வேண்டும்? ஏற்று அவரை நம்ப வேண்டும். அப்ப கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? கண்ணை மூடி நம்பணும். கண்ணை மூடி நம்பணும். அதனால தானே ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் நமக்குள்ளே இயேசு இருக்கின்றார், நம்மோடு இயேசு இருக்கின்றார் என்கின்ற உணர்வு வந்ததென்றால் நம்முடைய மகிழ்ச்சி யாரும் நம்மிடமிருந்து என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியவரே நம்மிடத்திலே, மகிழ்ச்சியின் ஊற்றே நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி யாரும் என்ன செய்ய முடியாது? நம்மிடமிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் வேதனைகள் வரட்டும், நெருக்கடிகள் வரட்டும், குழப்பங்கள் வரட்டும். கணவன் மனைவிக்கிடையே நன்றாக போய் கொண்டிருந்தது, நல்லா பார்த்தோம், திடீரென்று அவர் குடிக்க தொடங்கினார், சண்டை வந்தது, இப்போ எப்படியோ எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு மனதிற்குள்ளே நீங்கள் வெந்து புலம்பினால் அல்லது நொந்து அழுதால் தொடர்ந்து அழ வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இயேசுவை நம்புவோம், கடவுளை நம்புவோம். கடவுளை நம்புகின்ற பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே வரும். அதாவது நம்ம புலம்பிட்டே நடக்கலாம், அது ஈஸி.
சரிதானே, புலம்பிட்டு நடக்கலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம், எல்லாட்டும் போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படி சொல்லணும். ஆனால் அந்த புலம்பல் என்ன செய்யாது, ஒரு நாள் நிற்காது. அதே வேளையிலே எங்கே நாம் திரும்ப வேண்டுமோ அங்கே திரும்பினோன்னா, பிடிக்க வேண்டிய இடத்த பிடிச்சோன்னா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு உறுதி கிடைக்கும். அப்படித்தானே, சரி இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது நடக்கும். இதுதான் உறுதிப்பாடு. உடனே நடக்கணும் அப்படி அல்ல, அவருடைய விருப்பம். ஆண்டவரே உம்முடைய விருப்பம், எனக்கு இந்த பிரச்சனை மாற வேண்டும், என்னுடைய கடன் சுமை மாற வேண்டும், குழப்பம் நீங்க வேண்டும் என்று நீர் இப்போது விரும்பினால் நான் அதற்கும் தயார். ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக வேண்டும் என்றாலும் நான் அதற்கு தயார். இந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். இணை சட்டம் 28:12. இணை சட்டம் 28:12. தக்க காலத்தில் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய ஞானத்தை வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இதில் ஒரு வாக்குறுதி, அதாவது வானத்தின் களஞ்சியங்களை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பொறுத்திரு, ஓடாத, வேதனைப்படாத, அங்கே இங்கே சாடாத, பொறுத்திரு. நான் உனக்கு ஆசி வழங்குகின்ற பொழுது நீ மேற்கொள்ளுகின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு ஆசி வழங்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அப்ப இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறதென்றால் நாம் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையை எதிர்நோக்க முடியும். அதாவது இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னால் இனி நிம்மதியாக வாழ முடியுமான்னு தெரியல, நான் நினைச்சத வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கை, அல்லது நான் நினைத்தது ஒன்று இப்போ நடக்கிறது ஒன்று, தொடர்ந்து தான் இப்படி தான் போச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், என்னால் நீண்ட நாள் நிம்மதியாக வாழ முடியுமா என்று தெரியவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லாரு, இதல்ல முடிவு, எல்லாவற்றுக்கும் இதல்ல முடிவு, இன்னும் இருக்கிறது, பொறுத்து கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள், எதிர்நோக்கி இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இப்ப இவ்வளவும் பொதுவானது. சரியா, நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. நம்ம என்ன இப்படி இருக்க மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஏனென்றால் நாம் ஒருவரை நம்புகின்றோம், நமக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார், அவர் நம்மை எப்போதும் ஆசீர்வதிக்கக்கூடிய நம்முடைய தந்தை. சரிதானே? அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு, குடும்பத்திலே பணப்பிரச்சனைகள் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம், உழைக்க வேண்டும். உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருவருக்கு, நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒருவருக்கு ஆண்டவருடைய ஆசீர் அதிகமாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் விரும்புவது போல, மற்றவர் பார்ப்பது போல பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் அவளுடைய இதயத்திலே நிறைவு இருக்கும். பரவாயில்லை, ஒரு சின்ன வேலை, எனக்கு என்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்குரிய வருமானம் இருக்குது, நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஏனென்றால் எவ்வளவோ வருமானம் இருந்தாலும் எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள், எவ்வளவோ வருமானம் இருந்தாலும், எவ்வளவோ பெரிய வீடுகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள். பெரிய பெரிய வீடுகளில் பெரிய பெரிய பிரச்சனைகள். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு பரவாயில்ல, 3 மாடி, ஏசி எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பெருமூச்சு விடுவோம் வெளியே நின்று. உள்ள நிற்கிறவன்னு சொன்னா, எப்பா என்னைக்கு இந்த வீடை கட்டணும் அணையில இருந்த எனக்கு நிம்மதி இல்லை சொல்றா. எனவேதான் நாம் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய உழைப்பு, நேர்மையான உழைப்பு எப்போதும் வெற்றியை கொண்டு வரும். நேர்மையான உழைப்பு எப்போதும் நமக்கு நிறைவை தரும். ஏனென்றால் அந்த நேர்மையான உழைப்பிற்கான பரிசு தரக்கூடியவர் ஆண்டவர், கைவிடவே கூடாது. இரண்டாவது, உண்மையான உழைப்பு. உண்மையார்கள், அதாவது கொஞ்சம் சில ஆட்கள் கேட்டது, நீ வேலைக்கு போகலையா, வேலை ஒன்றும் கிடைக்கல, எத்தனை வருஷமா வேலை தேடுற, 5 வருஷமா வேலை தேடுற, இந்த 5 வருஷத்துக்கு உனக்கு வேலை கிடைக்கவே இல்லையா, கிடைச்சது எல்லாம் சின்ன சின்ன வேலையா இருக்குது, நான் படித்த படிப்புக்குள்ள வேலை எனக்கு கிடைக்கல. நீ என்ன படிச்சிருக்கிற, நான் MBA ME படிச்சிருக்கிறேன். அப்போ உனக்கு அது HR எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும், சம்பளம் ஒரு 50,000 இருக்க வேண்டாமா அப்படின்னு அவரு என்கிட்ட கேட்குறாரு.
50,000 இருக்க வேண்டாமா? இவன் 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷமா இருந்தாலும் இப்படிதான் என்ன செய்வான்? வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. நான் என்ன சொல்றேன், முதலில் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு துணிச்சல் வரணும். எந்த வேலையா இருந்தாலும், எந்த வேலையுமே என்ன கிடையாது, தரக்குறைவு கிடையாது. அதனாலதான் அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் தலைவராக, அதிபராக இருந்த பொழுது அவர் அவமானப்படுத்துறதுக்காக அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் சொன்னாரு, ஆபிரகாம் லிங்கன், உங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, அவர் தைச்ச செருப்பு இன்னைக்கு எனக்கு காலில் கிடக்குது அப்படின்னு கூட்டத்தில் அவரை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தையை விட்டார். அந்த கூட்டத்தில் ஆபிரகாம் லிங்கன் நிதானமா எழும்பி சொன்னாரு, நண்பரே, எங்க அப்பா ஒரு தலை சிறந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, அவர் இறந்து பல வருஷம் ஆச்சு, ஆனா அவர் தைச்ச செருப்பு இன்னைக்கு உங்க காலில் கிடக்குதுன்னா அப்ப எவ்வளவு நேர்த்தியாக அந்த செருப்பை தைத்திருப்பார். எனவேதான் எந்த வேலையும் தரக்குறைவான வேலை அல்ல. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதில் தான் அந்த வேலையினுடைய மகத்துவம் இருக்கிறது. எனவேதான் சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் முதலில் நாம் செய்ய தொடங்க வேண்டும். அதில் இருந்துட்டு அடுத்த வேலைகளை என்ன செய்யலாம். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்துட்டு வேலை தேடுவது தவறல்ல. ஆனால் வேலைக்கே போகாம ஃபுல்லா வேலை தேடிட்டு இருந்தால் 50,000 கிடைச்சாதான் வேலைக்கு போவேன்னா அது ஒரு காலம் என்ன செய்யாது, நடக்காது. எனவேதான் உண்மையாக உழைக்க மனம் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். இப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய குடும்பத்திற்கு வருமானம் வருகிறது என்றால் அந்த வருமானம் எப்படிப்பட்டது என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நான் உண்மையாக உழைக்கின்ற பொழுது, நேர்மையாக உழைக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசி வழங்குகின்றார் என்றால் என்னுடைய குடும்பம் நான் எதிர்பார்த்ததை விட நன்றாக இருக்கும். ஒருவேளை திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வேளை எவ்வளவோ உழைக்கிறோம், பார்த்தோம் இல்லையா, எவ்வளவோ உழைக்கிறோம், வருது, ஆனால் செலவு இருக்குது, ஒன்றும் தங்கல்ல, மாத கடைசியில் திரும்பவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மற்றவங்களை கையை எதிர்பார்த்து இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன வாசித்தோம், துணிச்சலோடு நில்லுங்கள், நீங்கள் என்றும் இப்படி நிற்க மாட்டீர்கள், உங்கள் தலைகளை நிமிர்த்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். சரிதானே? அப்போ இது ஒரு விஷயம், உண்மையாக உழைப்பது. அடுத்தது எடுத்து வாசியுங்கள், தொடக்க நூல் 39:3. தொட்டது துலங்க வேண்டும். எல்லாருக்கும் ஆசை தானே, நாம் தொட்டது என்ன செய்யணும், நமக்கு துலங்கணும். வாசிங்க தொடக்க நூல் 39:3. யோசேப்பை பற்றி தான் சொல்லப்படும். யோசேப்பு அவர் சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்திற்கு வருகின்றார். அவரை பற்றி நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் எல்லாம், அவர் தொட்ட காரியத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், துலங்க செய்தார். அவர் அதாவது அவர் தொட்டதெல்லாம் துலங்கியதை அவருடைய தலைவர் பார்க்கின்றார். எனவே அவருடைய தயை யோசேப்பு கிடைத்தது, அடிமையாயிருந்தவர் கிடைத்தது. தன்னுடைய சிறப்பு பணியாளனாக, வீட்டின் மேலாளராக நியமித்து தனக்கடுத்த அனைத்தையும், ஒரு அடிமை இளைஞன், ஆனால் ஆண்டவர் அவரோடு இருக்கின்றார். எனவே அவர் தொட்டதெல்லாம் துலங்குகின்றது. எனவே தனக்கடுத்த நிலையில் இந்த யோசேப்பை அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்கின்றார், வைக்கின்றார். என்னுடைய கேள்வி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? தொட்டது துலங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். தொட்டது துலங்க வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். அவரை அனுபவிக்கின்ற ஒருவர் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும், எவ்வளவு கவலையில் இருந்தாலும், எவ்வளவு நிர்கதியாக இருந்தாலும், எந்த கையறு நிலையில் இருந்தாலும் அவரை அனுபவிக்கின்ற ஒருவருக்கு நிறைவு என்பதற்கு எந்த குறைவும் இருக்காது. எனவேதான் திருப்பாடல் 34:8 சொல்லுகிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து. அந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். இப்ப நாம் அவரோடு இருக்கிறோமா, அவர் நம்மோடு இருக்கிறாரா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் தொட்டதெல்லாம் என்ன செய்யும், துலங்கும். ஒரு நபர், சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன், ஒரு அருமையான சாட்சி. அவர் வியாபாரம் மளிகை வியாபாரம் செய்யக்கூடியவர். மளிகை வியாபாரம் செய்த இடத்துல
அவருக்கு ஃபுல்லாக சொல்கிறார் பிஸியோ பிஸி, பறக்க 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 ஓடுறார். எப்போ பார்த்தாலும் வியாபாரம், பணம் 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 பணம். கோயிலுக்கு போகிறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில அவர் சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்தால் தான் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் நடக்கும், அதனால் நான் கோயிலுக்கு அப்பப்போ தான் போகிறேன். ஆனால் என் மனைவி ரொம்ப நல்லவ, நல்ல கடவுள் பக்தி உள்ளவ, அவள் கோயிலுக்கெல்லாம் போகிறான். ஆனால் இவர் எதிர்பார்த்தது போல் என்ன செய்யலை, பிஸ்னஸ் முன்னோட்டி போகலை. ஒவ்வொரு தடவையும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஆனாலும் இவர் பறக்க பார்க்குறது ஒரு குறவே இல்லை, பறக்க 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 ஓடிட்டே இருக்கிறார், பறக்க பறக்க ஓடுறாரு. ஆனாலும் பிஸ்னஸில் என்ன இல்லை, முன்னேற்றம் இல்லை. கடைசியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு கட்டத்திலே எல்லா நாளும் கடையிலும் ஆளு வீட்டிலும் ஆளு. எதுக்கு கொடுத்த கடனை திரும்ப வாங்குறதுக்கு. இவருக்கு அவமானமாகின்றது. கடையில் வந்து பொருட்களில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஊரில் மாறி மாறி பேசுகிறாங்க. அப்போ இவர் அந்த பிஸ்னஸை, வியாபாரத்தை விட்டு விடுகின்றார். விட்டு இனி எதுவுமே எனக்கு இல்லை, நான் என்ன செய்தாலும் தோல்வியில் தான் முடிகிறது என்று மனம் தளர்ந்து போகிறார். அப்போ அவர் ஒரு தியானத்துக்கு வராரு. அங்கே தியானத்துக்கு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை பற்றி பேசப்படுகிறது. அது என்னமோ இவருடைய மனதை தொட்டது. அப்போ அந்த ஃபாதரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறார், இப்படி நான் நல்ல பிஸ்னஸ் செய்தேன், நிறைய வருமானம் வந்துட்டு இருந்த முதல்ல, ஆனால் நான் ஃபுல்லாக பிஸ்னஸ்லேயே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, திடீரென்று அந்த பண வரத்து நின்றது, கடன் சுமையும் கூடியது, பிஸ்னஸே நான் விட்டுட்டேன். இனி எனக்கு சாகிறதுக்கு தான் மட்டும்தான் ஒரே எண்ணமாக இருக்குது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, கல்யாண வயசில், அவங்களுக்கு கட்டி கொடுக்குறது எனக்கு காசு இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல. கடன் சுமை என்னை வாட்டுகிறது, கடன்காரன் என்னை இருக்கவே விடலை, திரும்ப எங்கே ஓடினாலும் துரத்தி வராங்க, எனக்கு என்ன பண்ணணுமே தெரியலை அப்படின்னு சொன்னபோது அந்த ஃபாதர் அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா? அதில் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் இயேசுவை நம்புகிறேன். ஆனால் என்ன, இந்த நாட்களில் நான் கோயிலுக்கு போய் நிறைய நாளாச்சு. உண்மையிலே அவரை நினைத்து அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபம் செய்து நிறைய வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆனால் நான் பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த ஃபாதர் இவ்வளவுதான் சொன்னார். அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது கடவுளை நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். நான் என்றும் இப்படி இருக்க மாட்டேன் என்று என்ன செய்யுங்கள், நம்புங்கள், இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அந்த நற்கருணை ஆராதனை நடக்குது. அவர் அன்னை கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்தாராம். ஜெபம் செய்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், இயேசுவை என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையை மாற்றும், நான் இங்கிருந்து செல்லும் போது உம்மோடு மட்டும்தான் செல்வேன், நீர் என்னோடு வர வேண்டும், என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று உறுதியான ஒரு ஜெபம். சில நேரத்தில் அப்படி தானே நம்ம செய்யக்கூடிய ஜெபம் உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்புமிக்கவர்களே, 2 வாரம் கழித்து அவருடைய வீட்டுக்கு உட்கார்ந்து போது கடன்காரன் ஒருவர் வரார். அவரை பார்த்த உடனே இவர் என்ன செய்தார், வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டார். வீட்டில் அந்த மனைவி கிட்ட கேட்டால், அந்த அம்மாவுக்கு நாக்கு பொய் சொல்ல வரல, அது அப்படி நிற்கிது. வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அம்மா வீட்டுக்காரர் இருக்கிறாரா? எங்கம்மா வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா அறியாமலே இப்படி காட்டுச்சு. அப்போ அவர் வெளியே கூப்பிட்டு நல்லா திட்டிட்டு போயிட்டார். நம்ம வேதனையோடு பார்த்துட்டு இருக்குது எல்லாம். ஏன்னா கணவருக்கு ஒரு வேதனைன்னா, அவமானம்னா மனைவியால் என்ன செய்ய முடியாது, தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்புமிக்கவர்களே, சரியாக 1 மாதம் கழித்து ஒரு ஆள் அவரை கூப்பிடுறாரு. இவருக்கு என்னன்னா, இனி நான் வேலைக்கு போனால் எனக்கு தெரிஞ்சது என்ன தொழில், கடை நடத்தக்கூடிய தொழில். ஆனால் ஊரில் எல்லாரும் என்ன முதலாளியாக தான் பார்த்தாங்க. நான் எப்படி இனி இவங்கள்ட்ட போய் வேலை கேட்கறது, இனி வேலை கேட்டால் எனக்கு வேலை கொடுப்பாங்களா, அதுவும் சந்தேகம் அப்படின்னு இவர் நினச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சாகலாமா, நாளைக்கு சாகலாமா அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே இன்னும் அந்த ஆதங்கம் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு சைடில் என்ன இருக்குது, இயேசு என்னோடு இருக்கின்றார், என்னை அவர் கைவிடவே மாட்டார், நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு அண்ணிலிருந்து வீட்டில் ஜெபம் செய்கிறாங்க, திருப்பலிக்கெல்லாம் போகிறாங்க. அது மாதிரி பைபிள்லாம் அவர் வாசிக்கிறார். 1 மாதம் கழித்து பக்கத்து ஊரில் இருந்து ஒரு ஆள் இவரை சொல்லி விடுறாரு, நீங்கள் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு. அவர் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய மனிதன், நிறைய காசெல்லாம் இருக்கக்கூடிய ஆள். இவர் வெக்கப்பட்டு போறாரு, நான் எப்படி அவர்கிட்ட என்ன எது கூப்பிடணும்னு தெரியாது அப்படின்னு. நான் அவர்கிட்ட காசும் வாங்கலையே, வேற யாராவது காசு கொடுக்க வேண்டியதுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு பயந்து நினைச்சாரு. போறவர் கேட்டாரு, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் நல்லா பிஸ்னஸ் செய்து இப்போ நொடிஞ்சு போயிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு கடை இருக்குது, கடை நிறைய பொருள் இருக்குது, நான் அந்த கடையை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, பிஸ்னஸ் நடத்துங்க அப்படின்னு சொன்னோடனே, எங்கிட்ட ஒரு காசு கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லையே, நான் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் ஒரு காசும் தர வேண்டாம், பல லட்சங்கள் நான் அதில் முதலீடு செய்திருக்கிறேன், நீங்கள் அதை விற்று என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திருப்பி கொடுங்கள். அந்த சாட்சியை சொல்லும்போது மடமடன்னு பாயுது. அதாவது அன்புமிக்கவர்களே, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, இனி என்னுடைய வாழ்வில் எதுவும் இல்லை என்று உணர்ந்த, நான் சாவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்று சொன்னவருக்கு ஒரு பிசினஸ் தொடக்கம்.
நான் இனி முதலாளியாக இருக்கவே முடியாது என்று நொந்து போயிருந்தவருக்கு ஒரே நாள் என்னது, நீ முதலாளியாக இருப்பாய். அந்த கடையை அவர் நடத்துகின்றார். அதுக்கு பிறகு அவர் திரும்ப கடனை அடைக்கின்றார். மகள்களை திருமணம் செய்து கொடுத்து இன்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய சாட்சியத்தை நான் கேட்டேன். என்றால் உண்மையிலே நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக அழைத்து ஏற்றுக்கொண்டோம் என்றால், நான் சொன்னேன் இல்லையா, கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்பது என்பது கடவுள் அனுப்பியவரை நம்புவது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அவருடைய வாக்குறுதிகள் ஏராளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனமாற ஏற்றுக்கொள்வது, நாம் நம்புவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எனவே திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டிய கேள்வி, கடவுள் என்னோடு இருக்கிறாரா? தொடக்க நூல் 26:3. அந்த நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய், நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்கி இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன். உனக்கு நான் அனைத்தையும் சொந்தமாக்குவேன். நீ அந்நியனாய் இருக்க மாட்டாய். நீ அந்நியனாய் உள்ளே வந்தாலும் அந்நியனாய் இருக்க மாட்டாய். அந்த நாட்டை உனக்கு நான் சொந்தமாக்குவேன். அடுத்து ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 அரசர் 11:38. நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல நியமங்களையும் வழிமுறைகளையும் கை கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருந்து தாவீதின் குடும்பத்தை போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரவேலை உன்னிடம் ஒப்படைப்பேன். அடுத்த வாக்குறுதி. எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். அதாவது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். அதில் பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கின்றார். முதலில் நான் கலிலேயா அந்த ஏரியை பற்றி சொல்கிறேன். அது நம்முடைய கடலை போல கடல் அல்ல, அது ஒரு பெரிய ஏரி. கலிலேயா கடல் என்பது என்னது, ஒரு பெரிய ஏரி. அதில் பகலில் மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா வெளிச்சத்தில் மீன்களெல்லாம் ஓடுறது அப்படியே நமக்கு தெரியும். அப்போது நாம் அந்த வலைகளை வீசுகின்ற பொழுது என்ன செய்யும், மீன் சரியாக பயந்து ஓடிடும். பகல் என்ன செய்ய முடியாது, மீன் பிடிக்க முடியாது. கலிலேயா ஏரியில் மீன் பிடிப்பது இரவு நேரத்தில். இப்போ இங்கே பேதுரு என்ன செய்கின்றார் என்றால், இரவு நேரம் முழுவதும் அவர் மீன் பிடிக்கின்றார். ஆனால் ஒரு மீனுமே என்ன செய்யல, வலைகளை வீசி காத்திருக்கிறார்கள், ஒரு மீனும் அகப்படவில்லை. அப்போ சோர்வோடு அவர் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். இனி வலை போட்டு மீன் கிடைக்கலன்னு வலையை அலசாமல் இருக்க முடியுமா? ஏன்னா மறுபடியும் என்ன செய்யணும், அந்த வலையை பயன்படுது. என்னை விட கூடுதலாக உங்களுக்கு அதை பற்றி தெரியும். அப்படின்னு வலைகளை அலசுவது, மீன்களை பிடிப்பதெல்லாம். வலைகளை அவர் சோர்வோடு அலசி கொண்டிருக்கின்றார். அப்போது இயேசு அந்த பக்கம் வருகின்றார். என்ன சொன்னார், எனக்கு உன் படகை கொடு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், சில நேரத்தில் ஏற்கனவே ஒன்றும் நடக்கலை, சோர்வாக இருக்கிறோம், விரக்தியில் இருக்குது. அப்போ நம்மகிட்ட ஒரு உதவி கேட்க வராங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் இருக்கிறதுங்கெல்லாம் உனக்கு இப்போ இது வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், பெரும்பாலும் நம்ம கோவம் தான் வரும். மனித பலவீனத்தை நம்ம என்ன செய்வோம், கோவப்படுவோம். இல்லைன்னா நம்முடைய இயலாமையை நாம் காட்டுவோம். ஆனால் பேதுரு என்ன சொன்னார், படகை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதித்தார். பேதுரு வெறும் படகை கொடுக்கின்றார். சரியா, வெறும் படகை கொடுக்கின்றார். ஆண்டவர் அந்த படகை பயன்படுத்துகின்றார். பயன்படுத்தி முடித்த பின்னால அவர் என்ன சொல்றாரு, 4 சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு உங்கள் வலைகளை போடுங்கள். அப்ப சீமோன் பேதுரு ஏற்கனவே அவர் யாரு, நல்ல மீனவர், வயதானவர், அனுபவம் மிக்கவர். சரி, இயேசு யாரு, இயேசுடைய தொழில் என்னது, தச்சு தொழில், தச்சு வேலை. அவர் என்ன சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, சீமோன் மறுமொழியாக, ஐயா இரவு முழுவதும் பாடுபட்டு அப்ப எவ்வளவு அந்த வேதனை இருக்கு இல்லையா, கையறநிலை, நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டானே, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே ஐயா. நம்மளும் சொல்றோம் இல்லையா, எவ்வளவோ உழைக்கிறோம். என் கணவர் மாடு போல் என்ன செய்றாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறாரு. என் பிள்ளைகள் உழைக்கிறாங்க. ஆனா ஐயா என் குடும்பத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லையே.
ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் பேதுரு என்ன சொல்றாரு, ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அடுத்த வார்த்தை அழகானது, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, சரிதான், நான் அனுபவம் மிக்க மீனவன் தான், என்னுடைய அனுபவம் தான் உம்முடைய வயசு, சரிதானே? ஏன்னா பேதுரு வயது முதிர்ந்தவர், இயேசு வயதில் இளையவர். அவர் என்ன சொல்ல நினைச்சுக்க, என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய வயசு, ஆனாலும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். இதே வார்த்தை சொன்ன வேற யாராவது இருக்காங்களா? யாரு யாரு? அதிகம் மரியா அன்னை மரியாள், உமது சொற்படி எனக்கு நிகழட்டும். இங்க எப்படி? அதாவது நான் ஒரு அனுபவமிக்க மீனவன், இரவில் தான் வலை போட வேண்டும், நாங்கள் இலையெல்லாம் வலை போட்டாச்சு. இப்போ பகல்ல கண்டிப்பா மீன் ஒன்றும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு எதுவுமே செயல்படாத ஒரு நிலையில நான் என்ன செய்கிறேன், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போ அடுத்தது மிக மிக முக்கியமானது, நம்முடைய குடும்பங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நம்முடைய குடும்பத்திற்கான பொருளாதார ஆசீர்வாதத்திற்கான ஒரு விஷயம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பது. நாம் நினைத்தது போல அல்ல, நம்முடைய படிப்பு போல அல்ல, நம்முடைய திறமை போல அல்ல, நம்முடைய வருமானம் போல அல்ல, நாம் நினைப்பது அல்ல. ஒருவேளை என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு வீட்டில் 4 டாக்டர்ஸ், ஒரு வீட்டில் 4 மருத்துவர்கள், அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு தொண்டையில் கட்டி கேன்சரை கண்டுபிடிச்சாங்க, ஒரு வாரத்தில் இறந்து போயிட்டார். எத்தனை மருத்துவர்கள்? 4 மருத்துவர்கள். அப்போ அவருக்கு அதுக்கு முன்னாடி தொண்டை வலியெல்லாம் இருந்து, ஆனால் எந்த டாக்டரால் என்ன செய்ய முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில நேரத்தில் நம்முடைய படிப்புகள் எதுவும் செய்ய முடியாது. நம்ம பெருமையாக சொல்லலாம், MA PhD வெங்காய பச்சடின்னு எல்லாம் பெருமைக்கு சொல்லிக்கலாம், ஆனால் ஒரு சில நேரத்தில் அது ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளும் நானும் நிற்கும்போது என்னுடைய படிப்போ பணமோ பதவியோ எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு மருத்துவருக்கு அம்மாவுக்கு தைராய்டு கட்டி, அப்போ வழக்கமாக கட்டி நம்ம என்ன செய்வோம், ஆப்ரேஷன் பண்ணி எடுப்போம். இது பெருசாகிட்டே போகுது. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க? அவர் ENT தொண்டை இந்த புணர் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்து முடிக்கலாம் இல்லையான்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, ஃபாதர் அம்மாவுக்கு கழுத்தில் கத்தி வைக்கணும்னு சொல்லும்போது கையெல்லாம் என்ன செய்யுது, ஆடுது, அதனால நாங்கள் என்ன செய்யலை. அப்போ வேற எங்கேயாவது கொண்டு பார்க்கலாமே, அதுக்கு எங்களுக்கு மனசு வரல. நான் சொல்ற அர்த்தம் புரியுது? அதாவது ஒருவேளை நமக்கு என்ன இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு சில நேரத்தில், அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அனுபவம் இருக்கிறது, இரவில் தான் மீன் பிடிக்க வேண்டும், ஆனாலும் நீர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப நான் பகலில் வலை வீசுகிறேன். பொறுமையா கேட்கணும். முதல்ல என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்கன்னு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அன்புமிக்கவர்களே, அடுத்து என்னது 7, அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தனர். அவர்கள் இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள், அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. அப்ப பேதுரு இயேசுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? வரும் படகு. ஆனா ஆண்டவர் பேதுருக்கு என்ன கொடுத்தாரு? 2 படகு நிறைய மீன். வித்தியாசம் புரியுதா? அதாவது நான் என்னுடைய இயலாமை, என்னுடைய வறுமை, என்னுடைய வீழ்ச்சி, என்னுடைய தோல்வி, என்னுடைய அவமானம் எல்லாவற்றையும், அதாவது மனித சக்தியால் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று நான் உணர்ந்த போது, நான் என்னுடைய வேதனை என்னுடைய இதயத்திலிருந்து எடுத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன். அவர் அதை எப்படி மாற்றுவார்? குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். எனவேதான் என்னுடைய வறுமையிலே நான் கொடுக்கின்ற பொழுது, என்னுடைய இயலாமையை நான் கொடுக்கின்ற பொழுது, அதனாலதான் அங்கங்கே ஓட வேண்டிய தேவையே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலே நம்ம ஓடுறோம், ஓடிட்டு புலம்புறோம், உட்காந்து அங்கே போய் அதை சொல்கிறோம், இங்கே போய் இதை சொல்கிறோம், அந்த வீட்டில் உட்காந்து அதை பற்றி பேசுகிறோம், இந்த வீட்டில் உட்காந்து அதை பற்றி பேசுகிறோம். செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது, எனக்கு ஒரு வேதனை இருக்குது, எல்லா நாளும் சாயங்காலம் அல்லது சாப்பிட்ட பிறகு வீட்டில் உட்காந்து அந்த இயேசுவின் திருஹிருதய படத்தை பார்த்து, அல்லது அன்னை மரியாளுடைய படத்தை பார்த்து, அல்லது சுரூபத்தை பார்த்து, அப்பா இன்னைக்கு நான் இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறேன், அல்லது எனக்கு இவ்வளவு வேதனை வந்தது,
கடன்காரங்க திரும்ப 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 வந்துட்டே இருக்கிறாங்க, என்னால் தாங்கவே முடியல. அல்லது என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை, அவனுக்கு பாட்டு நடக்கிறான். அல்லது என் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சி இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் எங்கிட்ட வரவே இல்லை, என்னகிட்ட பேசவே இல்லை, ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை என் பிள்ளைகள் பேசி பல நாளாச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு கேட்கணும், நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் மட்டும்தானே உண்டு அப்படின்னு ஒரு குழந்தை தந்தையிடம் பேசுவது போல் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வறுமையெல்லாம் இயேசுவிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் அதை செய்து பாருங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஆண்டவரே எனக்கு போய் நான் விளக்கம் கொடுத்துட்டு நிற்க விரும்பல, அல்ல அதை நியாயப்படுத்த விரும்பல, நான் என்ன செய்யணும், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். பேதுரு வெறும் படகை கொடுக்கின்றார், ஆண்டவர் 2 படகு நிறைய மீன்களை கொடுக்கின்றார். எனவேதான் எனக்கு இல்லை 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 என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட எனக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல, ஒரு அம்மா ஒரு ஃபாதர் நற்செய்தி கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா இப்படி தான் உட்காந்துருக்கு, அதாவது இப்போ மேலே போகிறது மாதிரி, இப்போ மேலே போகிறது மாதிரி. அப்போ அந்த அம்மாவை பார்த்த உடனே ஃபாதருக்கு ஒரு ஆவேசம். அப்படி தானே சில இடத்துல நல்லா கவனிக்கக்கூடிய மக்கள் உட்கார்ந்தா, அல்லது டக்கு டக்குன்னு பைபிள் எடுத்து வாசித்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மக்கள் இருந்தால் பேசக்கூடிய ஆட்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆவேசம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், இன்னும் சொல்லணும், நல்லா கவனிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆவேசம். அப்போ அங்கே பார்க்கும்போது அந்த அம்மா அப்படியே உட்காந்துருக்கு, அதாவது ஆவியில் நிறைஞ்சு இப்போ மேலே போகிறது மாதிரி. இவருக்கு அதை விட ஆவேசம், நல்ல ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வெளியே இறங்கவும் இந்த அம்மா அப்படி அங்கே வந்தது. ஃபாதர், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நற்செய்தி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அவரும் சொன்னார், ஆமா என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு நற்செய்தி கூட்டத்தை நடத்தினதே இல்லை. ஃபாதர், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நான் சொன்னேன் தானே, இது எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. அதாவது அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை, என் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லி அந்த ஃபாதரை கூட்டிட்டு போறாங்க. அங்க போன எல்லாமே வாடகை, எதுவுமே அவர்களுக்கு சொந்தம் இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன், அந்த ஜபத்தை தான் சொல்ல வரேன். அந்த அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு சொந்தமா இருக்கிறது ஒரு பாய் மட்டும், ஒரு பாய் மட்டும். அதெல்லாம் சொல்லக்கூடிய ஜபம் என்ன ஜபம் சொல்லணும் தெரியுமா? ஃபாதர், அப்பா நீங்க பணக்காரங்க, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஒரு சின்ன ஜபம். அதுக்கு நம்ம அந்த என்ன புக்கு, அது ஒரு புக்கு உண்டு இல்லையா, ஜப புக்கு, குடும்ப பக்தி மாலை மொத்தமும் காணாமல் சொல்லணும்னு கிடையாது ஜபம், அதுவும் ஜபம் தான். அது திருச்சபை நமக்கு வரைய தந்திருக்கக்கூடிய ஜபங்கள், என்னென்ன ஜபங்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு மகன் தந்தையிடம் பேசுவது போல, ஒரு கணவன் மனைவியிடம் பேசுவது போல, 2 நண்பர்கள் பேசுவது போல நாம் கடவுளிடம் பேசி பழக வேண்டும். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்ன ஜபம் தெரியுமா? அப்பா உங்ககிட்ட நிறைய இருக்குது, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இவ்வளோ ஜபம். அவங்க சொன்னது மட்டும் இல்லை, அவங்களுடைய மகன்கிட்டே அதை சொல்லி விட்டது. என்னது, அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ, எப்பா எல்லா குடும்பத்தை போல நம்ம குடும்பம் கஷ்டப்படுறோம், கடன் 40 லட்சம் இருக்குது, நீ என்ன செய்யணும், எல்லா நாளும் உனக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் முழங்கால் போட்டு ஜபம் செய்யணும். என்ன ஜபம்? அப்பா உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இறுதியிலே அந்த பெண் சொல்லுகிறார், இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. அந்த ஜபம், அந்த வார்த்தை, அதாவது எழுதி வைத்திருப்பது மட்டுமல்ல ஜபம், நாம் கடவுளோடு பேசக்கூடிய இந்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் உட்காந்து சொல்லுவோம், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இன்னைக்கு நான் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் யாருமே வரலையாப்பா, நான் என்ன பண்ணணும்? கேட்க முடியாதா? கேட்க முடியாதா? அதை விட்டுட்டு சும்மா சாப்பிடாம அப்படியே ஒரு நோய் பிடிச்ச ஆளை போல இருந்தா நமக்கு மனமும் சோர்வடையும், உடலும் சோர்வடையும். மனமும் சோர்வடையும், உடலும் சோர்வடையும். எனவே அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. எப்பவும் கவலை பிடிச்சு முகம் வெளிரி முடியும் நிறைச்சு இருந்ததும் போச்சு. அப்ப நாம் செய்யக்கூடிய ஜபங்கள் எப்படி என்றால், நம்முடைய வெறுமையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அந்த வெறுமையை, அந்த குறைகளை அவரால் நிறைவாக்க முடியும் என்ற உணர்வை நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு வசதி இருக்கிறது, ஆனாலும் அப்பா நான் அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இது ஒண்ணுமே எனக்கு எதுவும் செய்ய முடியல, நான் இயலாமையில் இருக்கிறேன், ஆனால் நீங்க சொல்லுவதை உங்க வார்த்தைக்கு என்ன செய்கிறேன்? நான் கீழ்ப்படுகின்றேன். அதே சமயம் ஒருவேளை பேதுரு, நான் மீன் பிடிக்கிற ஆளு, நீர் ஒரு தச்ச வேலை செய்யக்கூடிய ஆளு, கடலின் ஓட்டம் நீரோட்டம் உமக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு கேட்டால் நடக்குமா? நடக்க. வாக்குவாதத்துக்கு இங்கே இடம் கிடையாது. அதை விட்டுட்டு உனக்கு வயசு என்ன, எனக்கு அனுபவம் என்ன அப்படின்னு நம்ம அப்படி தானே போவோம்.
நாம் என்ன செய்வோம்? நாம் நியாயப்படுத்துவோம், அல்லது நம்முடைய சார்பில் உள்ள நியாயத்தை எடுத்து வைப்பதற்கு போராடுவோம். அப்படி அல்ல. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் இருந்தாலும் பெரிய குறை இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்கின்றேன்? கீழ்ப்படுகின்றேன். ஆக அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்வதை கேட்டு நடந்தால், உம் சொற்படியே நான் இதை செய்கிறேன் என்று நான் ஏற்று நடந்தால், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெறுமை நீங்கும். நான் வெறுமையாக கொடுப்பதை அவர் எனக்கு நிறைவாக தருவார். பேதுரு 2 வெறும் படகுகளை கொடுக்கின்றார். ஆண்டவர் அந்த படகை பயன்படுத்தி விட்டு என்ன செய்கின்றார்? 2 படகு நிறைய மீன்களை கொடுத்திருக்கின்றார். அதான் நம்முடைய கடவுள். ஆக இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இனி 3 காரியம் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். என்ன பாருங்க, எல்லாரும் நம்முடைய வீட்டிலே பணம் வருகிறது என்றால், சரியா, அதாவது நிறைய பேருக்கு என்ன வருத்தம்? பணம் வந்தாலும் 5க்கு 10 செலவாகுது, கடனுக்கு மேலே கடன். ஒரு சிலருக்கு தெரியவே இல்லை எப்படி கடன் வந்து அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, சேமிப்பதற்கென்ற பழக்கம் இன்றைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு, இப்போ இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு 2வது என்ன வேலை தெரியும்? இல்லை, முதல்ல என்ன வேலை தெரியும்? பெண்கள் செய்யக்கூடிய வேலை என்னது? வீட்டு வேலை எல்லாரும் செய்யும், எல்லா ஊர்லேயும் பெண்கள் செய்வாங்க. மற்றபடி ஒரு வருமானத்திற்கான தொழில் இல்லை. ஒரு வருமானத்துக்கான தொழில் என்னது? தையல் தைப்பீங்களா? அது ஒரு நல்ல செயல். ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் சும்மா இருக்கிற நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தையல், அதாவது ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒரே வருமானத்தை வச்சு நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்ய முடியல, நிறைய குடும்பங்களில் ஓட்ட முடியல. அப்படிதானே? என்ன அப்படிதானே? இப்போ நான் வாசித்தது நம்முடைய சூழ்நிலையும் நிறைய பேர் இரவில் என்ன செய்கிறாங்க? ஓட்டில் போகிறாங்க. சில நாள் நிறைய கிடைக்குது, சில நாள் கம்மியாக கிடைக்குது. அப்படிதானே? வருமான குறைவும் இருக்கிறது, வருமான மிகுதியும் இருக்கிறது. எனவே தான் பெண்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தைக்கிறதா இருக்கட்டும், சில வீடுகளில் இந்த ஃபினாயில் கலக்குவாங்க, அது மாதிரி வாஷிங் பவுடர் கலக்குவாங்க. ஆனால் ஒன்று, யாராவது ஏஜென்ட் வந்து அவங்ககிட்ட போய் காசை கொடுத்து ஏமாறப்படாது. அது அடுத்த பிரச்சனை, தலைவலி. நாங்கள் உங்களுக்கு 1க்கு 3 தரோம், நீங்கள் போட்டு 2 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி தரோம். இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதிகமாக ஏமாற்றப்படுவதும் யாரு? பெண்கள் தான். பெண்கள் தான் ஏமாற்றப்படுறது. அதனால தான், அதாவது யாருமே நமக்கு எதுவும் சும்மா தர மாட்டாங்க. இதை நம்ம முதல்ல தெரியணும். உங்களுக்கு 1க்கு 3 தரோம். யாரும் நமக்கு என்ன தர மாட்டாங்க? யாரும் எதுவும் சும்மா தர மாட்டாங்க. எவனாவது ஒருத்தர் நமக்கு சும்மா ஏதாவது கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது அவன் எதிர்பார்த்திருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு வருமானம் அவனுக்கு வருகிறது. அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் பணத்தை தேவையில்லாமல் யார்ட்டையும் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? அதாவது கணவருக்கு தெரியாமல் அங்கே கொடுத்து வருமானம் வந்தால் நல்லது தானே அப்படின்னு அவர் அங்கே ரத்தத்தை வடித்து வயர்வையும் ரத்தமும் வடித்து சாப்பிடாமல் ஒழுங்காக தூங்காமல் சம்பாதிச்சு காசு இங்கே அனுப்பும்போது அந்த காசுக்கு என்ன உண்டு? மதிப்பு உண்டு. ஏன்னா அந்த காசு ஒரு ஆணினுடைய இரத்தம், சரிதானே? ஒரு ஆணினுடைய இரத்தம். நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கும்போது அவர் என்ன செய்ய, தூக்கம் இல்லாமல் பல இடத்துல காற்றிலும் கடலிலும் அந்த தண்ணீரிலும் இருந்து வேதனையோட பசியோட, இல்லையா? நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா? அங்கே உள்ளாடி சாப்பிடலாம், ஆனால் என்னது, வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுமா? முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன செய்கிறாங்க? அந்த காசை கொண்டு வராங்கன்னா அந்த காசை பாதுகாப்பது மிக முக்கியம். அதனால 3 காரியம். 1, நம்முடைய இல்லங்களிலே காசு வருகிறது என்றால் அந்த பணம் எப்படி சம்பாதிக்கப்படுகிறது, இதை முதல்ல கவனமா இருக்கணும். பணம் எப்படி சம்பாதிக்கின்றோம்? 1 நீதிமொழிகள் 21:6. சீக்கிரம் வாசி. நீதிமொழிகள் 21:6. ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். யாரும் என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. 10 ரூபாவுக்காக ஏமாற்றினோம் என்றால் நாளைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு காற்றாய் என்ன செய்யும்? பறந்து போகும். இன்னைக்கெல்லாம் நல்ல நோயில ஒன்று வந்தாலே ஒரு ஊசிக்கே 10 லட்சம் 15 லட்சம். நம்ம 50 ரூபாய்க்கு அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் வித்த காட்டுறோம். அதை சொல்லி பார்க்குறோம், இப்படி சொல்லி பார்க்குறோம், அப்படி சொல்லி பார்க்குறோம். இல்லை, அதில் ரொம்ப பணம் நமக்கு தேவையா இல்லையா? பணம் தேவையா இல்லையா? அதை முதல்ல உறுதிப்படுத்துவோம்.
நான் வந்து பணத்துக்கு எதிர கிடையாது. ஏன்னா எங்களுக்கு என்ன தேவைதான்? பணம். எல்லாருக்குமே என்ன தேவை? பணம் தேவை. இயேசு பணத்தை பயன்படுத்தினாரா? இயேசு பணத்தை பயன்படுத்தினாரா? இயேசு பணம் பயன்படுத்தினாரா இல்லையா? தெரியலையா? எடுத்து வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 13:29. பணம் பயன்படுத்தினாரா இல்லையான்னு பார்ப்போம். பணம் எல்லாருக்கும் தேவை. யோவான் 13:29 வாசிங்க. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானது திருவிழாவிற்கு தேவையானது வாங்கவோ அல்லது ஏழைகளுக்கு என்ன பாருங்க. இயேசு பணம் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார்கள். அவரிடம் பணம் பை இருந்தது. ஆனா எதுக்கு பயன்படுத்தினாங்க? 2 செயலுக்கு. ஒன்று, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் வாங்குவதற்காக. 2வது எதுக்கு? ஏழைகளுக்கு ஏதாவது கொடுப்பதற்காக. அப்ப ஏழைகள் கொடுக்கக்கூடிய பழக்கம் இயேசுவின் காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. பணம் எல்லாருக்கும் தேவை. எனவே பணத்திற்கு நாம் யாரும் எதிரி அல்ல, வேண்டாம் என்று நாம் சொல்லவே இல்லை. ஆனால் நாம் அதை நேர்மையாக என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இல்லங்களிலே கொண்டு வர வேண்டும். அதனால் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், நான் சம்பாதிக்கும் பணத்தில் யாருடைய இரத்தமாவது இருந்தால் அந்த பணம் என் குடும்பத்தின் அடித்தளத்தை அசைக்கும். வித்தியாசம் புரியுதா? அதாவது இரத்தமோ அல்லது மற்றவருடைய வேதனையோ மற்றவருடைய கண்ணீரோ நான் என்னுடைய குடும்பத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடிய பணத்திற்கு இருந்ததென்றால் அந்த பணம் என்னுடைய குடும்பத்தின் அடித்தளத்தை அசைக்கும். இன்னொன்று, நாம் அது ஒரு பெரிய நிகழ்வு. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரையில் உள்ளதில் நாமான் சுகம் பெற வருகின்றார். 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 27 வரை. என்னம்மா சொன்னீங்க? சந்தேகமா? வேண்டாம் வாசிக்க வேண்டாம், பெரிய பகுதி அது. சரியா? அதில் நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. கடைசியில் மட்டும் வாசிப்போம். அதாவது நாமான் சுகம் பெற வருகின்றார். நாமானுக்கு எலிசா சுகம் கொடுக்கின்றார். அப்போ கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், நீ நலமோடு திரும்பி செல். எலிசா திருப்பி விட்டுட்டாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ போ அப்படின்னு. அவர் போயிட்டே இருக்கும்போது எலிசா சொன்னதை கேட்ட எலிசாவின் வேலைக்காரன் கேகசி, அவனுடைய பெயர், அவன் நினைக்கிறான், யோ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, எப்படி ஒரு சும்மா விட்டுறாரு, இதை எப்படி நம்ம கொஞ்சமாவது வாங்க வேண்டாமா, எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கும் போது அவன் நாமான் அங்கே போயிட்டு இருக்காரு. இவன் பின்னாடியே ஓடுறான். ஓடிட்டு போய், அதாவது ஒன்று பண ஆசை வருகின்ற பொழுது அங்கே என்ன வருகிறது? பொய் வருகிறது. அடுத்தது அப்படித்தானே? பண ஆசை வந்தனா அடுத்து என்ன வரும்? பொய் வரும். அப்போ இவன் போய் பொய் சொல்றான். அதாவது எலிசா இறைவாக்குன்ற பார்க்கறதுக்கு மலைநாட்டில இருந்து 2-3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால 40 கிலோ வெள்ளி என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரா கேட்டாரு. அன்னைக்கு நான் கேட்டப்ப வேண்டாம்னு சொன்னார். பரவாயில்லை, இப்போது கேட்டுட்டாரு அப்படின்னு அவர் பெருந்தன்மை நினைச்சாரு. 40 இல்லை, நீ 80 கொண்டு போ. 40 இல்லை, 80 கொண்டு போ அப்படின்னு 80 கிலோ வெள்ளியும் என்னது 2 பட்டாடையும் கொடுத்து விடுறாரு. இவன் எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் வச்சுட்டு கையை தொடச்சிட்டு வந்து இறைவாக்குற முன்னாடி நிற்கிறான். அவர் கேட்டார், எங்கே போனேன் அப்படின்னு. நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ எலிசா சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது நீ எங்கிருந்து வருகிறாய்? 26. அதற்கு அவர், அந்த ஆள் தேறு நின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன். வெள்ளி ஆடைகள், ஒலிவ தோப்புகள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் இவைகளை பெற்றுக்கொள்ள இதுவா சமயம். எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றும் பீடிக்கும் என்றோ. அதாவது அவன் தொழுநோய் நீங்க வந்தான், நீ அவனிடமிருந்து நான் வாங்காததை வாங்கின, அதனால அவனை பற்றி கொண்ட தொழுநோய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றி கொண்டு. அப்போ எனக்கு என்ன வேதனைன்னா, சரி நீ தப்பு பண்ண, உன் குடும்பம் என்ன பண்ணுச்சு? சரிதான், நான் தவறு செய்தான், எனக்கு கிடைச்சது தண்டனை தான் வச்சிருக்கலாம். கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. இருந்தாலும் நம்முடைய பேராசை வருகின்ற பொழுது அதற்குரிய இயல்பாகவே நாம் என்ன செய்யப்படுகின்றோம்? வேதனை அனுபவிப்போம். அது தண்டனை அல்ல, சாபமும் அல்ல. பேராசை நாம் வருகின்ற பொழுது, நமக்குள்ளே வருகின்ற பொழுது அதற்கூட என்ன வருது? ஒரு குழப்பமும் ஒரு பிரச்சனையும் வருகிறது. அப்போ அவனுடைய குடும்பத்தாருக்கு என்ன வருகிறது? தொழுநோய். அப்போ கடவுள் விரும்பாத பணம் நம்முடைய இல்லத்தில் இருந்தால் அது தொழுநோய் போல் நம்ம என்ன செய்யும்? பீடித்து கொண்டே இருக்கும். இதில் முதல் கவனமாக இருக்கணும். அதனால தான் நிறைய இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, நிறைய இருந்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தில் யாருடைய கண்ணீராவது, யாருடைய இரத்தமாவது, இரத்தப்பழியாவது அல்லது யாருடைய வேதனையாவது இருக்கிறதா என்று நாம் என்ன செய்யணும்? யோசிக்கணும்.
இரண்டாவது எப்படி சேமிக்கிறீர்கள். அப்ப ஒன்று எப்படி நாம் சம்பாதிக்கின்றோம், இரண்டாவது என்னது எப்படி சேமிக்கின்றோம். இப்ப முதல்ல முக்கியமானது சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று ஏதாவது நீங்க என்ன செய்யணும், அப்பாவா இருந்த அம்மாவா இருந்த உங்களுக்கு என்று ஏதாவது, எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் இல்லை, எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆட்கள் எல்லாம் கண்ணீர் தான் வடிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் தனியாக ஏதாவது சேமித்து வைத்திருக்க வேண்டும். இப்போ எல்லாருக்குமே 1000 ரூபாய் பென்ஷன் பணமாவது வருது இல்லையா, வருதா வரலையா? பெரும்பாலுமான ஏழை தாய்மார்களுக்கெல்லாம் விதவைகளுக்கு பென்ஷன் வருகிறது. ஏதாவது அரசு ஏதாவது வழியில் என்ன செய்யுது, ஒரு 1000 ரூபாய் மாதம் கையில் கிடைக்கிறதுக்கு வழி செய்திருக்கிறது. அந்த 1000ஐ நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இல்லை கவனம். சில அம்மாக்கள் என்ன செய்வாங்க, மகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க, மகளுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் கையாந்துறது நல்லதா? மக்களுக்கு கொடுக்கணும், அதில் வேண்டான்னு சொல்லல, கொடுக்கணும். மகளுக்கு வீட்லையும் கொடுக்கணும், தேவை கொடுக்கணும். கொடுத்துட்டு கிடைக்கிறத மகளே வீட்டில் கொடுத்துட்டு மகனே வீட்டில் கை நீட்டினா நல்லா இருக்குமா? அது அவ கேட்க மாட்டாங்களா? அம்மா அந்த 1000 ரூபாய்ன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. எனவே தான் சேமிக்க நாம் பழக வேண்டும். நமக்குன்னு 10 ரூபாய் கையில் இருக்கு, தப்பு கிடையாது. அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் வேதனைப்படுறது யார்? நம்ம தானே வேதனைப்படுறோம். எனவே தான் பெரியவர்கள் தயகூர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதம் ஏதாவது வருமானம் வருதுன்னா ஒரு பகுதியை என்ன செய்யுங்க, எடுத்து ஒதுக்கி வைங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 100 ரூபாய் ஆர்டி கூட போடலாம் இல்லையா? ஒரு மாதத்துக்கு போட முடியாதா? போடலாம் இல்லையா? அங்கே ஒரு அம்மா 50,000 ரூபா கொண்டு போஸ்ட் ஆஃபீஸ் போட்டுக்கிறாங்க. அதாவது என் தங்கச்சி பிள்ளைகள் வந்து கேட்கும்போது கொடுக்கணும், ஏன்னா என் அடக்க செலவுக்காக நான் வச்சிருக்கிறது. அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, எப்பா ஏன் நான் சாகும்போது நீங்கள் யாரும் சண்டை போடக்கூடாது, உங்களுக்குன்னு எதுவுமே நான் எதுவுமே வைக்கல, ஆனால் என் அடக்க செலவுக்கு நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. நான் என்ன செய்துக்கிறேன், 50,000 போட்டுக்கிறேன், அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், தருவாங்க, போய் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வேதனைப்பட்டு ஏன் நாம் புலம்ப போகின்றோம்? எனவே சேமிப்பதற்கு கற்றுக்கொள்வோம். ஒரு சின்ன தொகையாவது என்ன செய்வோம், எடுத்து ஒதுக்கி வைப்போம். ஆலயத்திற்கு நாம் கொடுக்கின்றோம், நல்லது. காணிக்கைகள் போடுகின்றோம், நல்லது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தொகை என்ன செய்யுங்கள், ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இனி சேமிப்பதிலே கவனம். பணத்தை இரட்டிப்பாக்குவது, வட்டிக்கு விடுவது, அல்லது அநியாய வட்டி வாங்குவது, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருந்ததென்றால் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அது கண்டிப்பாக இன்னொருவருடைய வேதனையும் இரத்தமும் கலந்த அந்த காசு. எனக்கு தெரியும், கந்து வட்டி என்று மனைவிக்கு தாலியை பறிச்சுட்டு போன ஒரு ஆள், வட்டி வாங்கின ஒரு ஆள், கணவன் வாங்கியிருக்கிறாரு, அந்த அம்மாவுக்கு தாலியை பறிச்சுட்டு போன ஒரு ஆள். எனவே அதுக்கு பின்னாடி தான் போக விரும்பல. நான் சொல்றது சேமிக்க கற்றுக்கொள்வோம். இறுதியாக எப்படி செலவழிக்கின்றோம். அப்ப நமக்கு எப்படி பணம் வருதுன்னு யோசிக்கணும், நல்ல வழியில தான் வருதான்னு யோசிக்கணும். ரெண்டாவது, நாம் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது என்னது, எப்படி செலவழிக்க. சில ஆட்கள் 5 ரூபாய் வந்துன்னா 10 தின்னு தீப்பாங்க. சரிதானே? அப்ப கண்டது அப்ப தீக்கணும், அது பெரிய தவறு. 5 ரூபாய் வந்துன்னா 3 ரூபாய் தான் செலவழிக்கலாம், 1 ரூபாய் ஒதுக்க வேண்டும். 1 ரூபாய் அவசரத்துக்கு, அப்ப 5 ஆச்சா? அதை விட்டுட்டு ஃபுல்லாக துணி எடுப்பென்ன, ஜாலி அடிப்பென்ன, அங்கே போகிறது என்ன, இங்கே போகிறது, அந்த 5 ரூபாய் இருக்கிற வரைக்கும் சொரிஞ்சிட்டே நடப்பாங்க. அங்கே போனால் நல்லது, இங்கே போனால் நல்லதுன்னு. 5 தீர்ந்த உடனே ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ. உண்மைதானே? வறுமை வராதா? வராதா? வறுமை தான் வரும், வேற என்ன வரும்? அதனால தான் 5 ரூபாய் வந்தது என்றால் விவேகத்தோடு 3 எடுத்து செலவு பண்ணுங்க. 1 சேமிங்க, 1 அத்தியாவசிய செலவுக்காக வச்சிருக்கணும். யார்கிட்ட நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை வராது. எனவே நாம் எப்படி செலவழிக்கணும். எனவே தான் நமக்கு கிடைத்ததெல்லாமே கடவுளுடைய கொடை, எதுவும் வீணாக்குவதற்கு இல்லை. எனவே ஆடம்பர செலவிற்காக நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சேமிப்பையும் கரைக்கக்கூடாது, கடன் வாங்கியும் செலவழிக்க கூடாது. விவிலியம் சொல்லுகிறது, வாசியுங்கள், சீராக்கின் ஞானம் 18:33. கடன் வாங்கி உன் பணப்பையில் ஒன்றும் இல்லாத போது, அதாவது மகளுக்கு புது நன்மை எடுக்கணும். நமக்கே தெரியும், நம்ம வருமானத்துக்கு இப்போ என்ன செய்ய முடியாது, நிறைய எடுக்க முடியாது, செலவு ஆடம்பரமாக செய்ய முடியாது. ஆனால் நான் செலவு செய்யாட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கடன் வாங்கி விருந்துண்டு ஏழையாகாதே. நடக்குதா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவோ செலவு செய்கிறாங்க இல்லையா?
எனக்கு வேதனையாக இருக்கும். வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் 3 லட்சம் ரூபா. வெறும் ஃபோட்டோவுக்கு நம்ம என்னைக்கும் ஃபோட்டோ எடுத்து நக்கிட்டா இருக்க போகிறோம்? இல்லை, எப்போதான் எடுத்து பார்ப்போம், அப்படி தானே? இல்லை, அதை டேஸ்ட் பார்த்தா ஓகே, அப்படியும் இல்லை. எப்போதும் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவுக்கு, அதுவும் ஒரு 15-50 ஃபோட்டோ அவ்வளோதான் ஒரு ஆல்பத்தில், அதுக்கு 3 லட்சம் ரூபா. யாருக்கு பணம்? அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரத்தம். அப்படித்தானே பெரும்பாலும் நடக்குது. அந்த ஆள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே விஆர்எஸ் வாங்கி மீதி காசையும் எடுத்து கடன் வாங்கி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 3 லட்சம் கொடுத்தா, அவர் சாகிறது வரைக்கும் இந்த 3 லட்சத்துக்கு என்ன செய்யறாரு? வட்டி கட்டிட்டு இருக்கிறாரு, சாகிறது வரைக்கும். ஆனால் 3 லட்சம் நம்ம ஒரே நாள் தீர்த்தமா? எப்படி தீர்த்தம்? ஃபோட்டோ ஷூட்டில் தீர்த்தம். எனவே விழாக்களும் கொண்டாட்டங்களும் தவறல்ல. ஆனால் அளவுக்கு மீறி ஆடம்பரமாக செலவு செய்கின்ற பொழுது நாம் வறுமையை நோக்கி தான் என்ன செய்வோம்? திரும்புவோம். எனவே கடன் வாங்கி விருந்துண்டு ஏழையாகாதே. இறுதியாக நீதிமொழிகள் 15:6. நல்லாரின் வீட்டில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும். பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே. அப்போ தேவையில்லாமல் நம்ம வறுமைக்குள்ளையும் தொல்லைக்குள்ளையும் போகாமல் இருப்பதற்கு விவேகத்தோடு நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய பணத்தையும் பொருளை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். ஆண்டவருடைய ஆசீர் நம்முடைய குடும்பங்களிலே நிலை நிற்பதென்றால் அவருடைய வார்த்தைப்படி நாம் நடப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். எந்த சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகாமல் அவரை இறுக்கமாக பற்றி கொள்வோம். ஏனென்றால் நம்பிக்கையே நமக்கு என்ன தரும்? வாழ்வு தரும். கடவுளுக்கு ஏற்புடையவராக ஒருவர் மாற வேண்டும் என்றால் கடவுள் அனுப்பிய இயேசுவை நம்புவதே அதற்குரிய செயலாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யோசிப்போம், நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறோம், நாம் எப்படி பணத்தை சேமிக்கிறோம், நாம் எப்படி பணத்தை செலவழிக்கிறோம். இதை யோசித்து தொடர்ந்து விவேகத்தோடு வாழ இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமேன்.